ஓகே, நம்ம இந்த வீடியோவில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற டாப்பிக்கில் நிறைய பேரை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நபர் சுப்பிரமணிய சிவா. ஓகேங்களா, அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, சுப்பிரமணிய சிவா பார்த்தீங்கன்னா பிறந்தது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற வத்தலகுண்டு அப்படின்ற இடத்துல பிறந்தார். ஓகேங்களா, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அவர் பிறந்த இடம். சரிங்களா, 1884 அக்டோபர் 4 தான் சுப்பிரமணிய சிவா பிறந்தார். ஓகேங்களா, 1884 அக்டோபர் 4. சரியா, ஓகே. சிறந்த எழுத்தாளராக திகழ்ந்தார் இவர். சரிங்களா, சிறந்த எழுத்தாளராக இருந்தார். இவருடைய அப்பா அம்மா பேர் பார்த்தீங்கன்னா ராஜாமையர் நாகம்மாள். ராஜாமையர் நாகம்மாள். சரிங்களா, ஓகே. மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் இவர் குழந்தை பருவத்தில் ஐயம்பாளையத்தில் வளர்ந்தார். சரிங்களா, ஐயம்பாளையம்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த இடத்துல வளர்ந்தார். பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா மதுரைக்கு குடிபெயர்றாங்க. அதன் பிறகு வறுமை காரணமாக திருவனந்தபுரத்துக்கு செட்டில்ட் ஆகிறாங்க. சரிங்களா, திருவனந்தபுரத்தில் செட்டில்ட் ஆகிறாங்க. ஓகேவா, 1889 திருமணம் செய்தார். சரிங்களா, 1889 திருமணம் ஆகுது. 1906 வரை திருமணமான கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு செலுத்துறாரு. 1906 வரை என்ன ஆகுறாரு, துறவியாவே சுற்றுறாரு. சரிங்களா, ஒரு துறவி போலவே தன்னை நினச்சி சுற்றிட்டு இருக்கார். சரிங்களா, ஓகே. திருவனந்தபுரத்தில் ஏற்படுத்திய அமைப்பு பார்த்தீங்கன்னா தர்ம பரிபாலன சமாஜம். தர்ம பரிபாலன சமாஜம். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தர்ம பரிபாலன சமாஜம் இந்த அமைப்பை எதுக்கு பயன்படுத்துறாரு, அரசியல் நிகழ்வுகளை கூட்டங்கள் நடத்துறதுக்கும் அரசியல் நிகழ்வுகளை விவாதிக்கிறதுக்கும் பயன்படுத்துறார். தர்ம பரிபாலன சமாஜம். சரிங்களா, ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவருடைய தேசபக்தி பாருங்க, தன்னுடைய அவர் அணிகிறார் இல்லையா உடை, அந்த உடையில பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி இழையெல்லாம் தச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இழையோட செய்தவர். சரிங்களா, வந்தே மாதரம்ன்ற சொல்லு அதில் இழையோட செய்தவர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா. அந்த அளவுக்கு தேசத்தின் மீது பற்று மிகுந்தவர். சரிங்களா, ஓகே. இது ஒரு பிளாஷ்பேக் மாதிரி. சரிங்களா, ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், வஉசியை பார்த்துருப்போம். 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது யாருக்கு, பிபின் சந்திரபாலுக்கு. சரிங்களா, பிபின் சந்திரபாலுக்கு 6 மாத சிறை வந்து விதிக்கப்பட்டது. அவர் என்ன பண்ணுறாருன்னா 1907 மார்ச் 9 1907 மார்ச் 9 விடுதலை ஆகிறார். ஓகேவா, தமிழ்நாட்டில் சுதேச தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற சுதேச தலைவர்கள் பார்த்தீங்கன்னா சுதேச தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற சுதேச தலைவர்கள். ஆனால் அரசு வந்து அதுக்கு அனுமதி மறுக்குது. அந்த மறுப்பை மீறி என்ன பண்ணுறாங்க, வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபன், இவங்க 3 பேர் முக்கியமான நபர்கள். இவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமான நபர்கள் பார்த்தீங்கன்னா வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபன். சரிங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. ஓகேவா, ஓகே. 1908 மார்ச் 12 1908 மார்ச் 12 தேச துரோக வழக்கு இவங்க மேலே போடப்படுது. யார் மேலே, வஉசி மேலேயும் சுப்பிரமணிய சிவா மேலேயும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், வஉசிலேயே இதை பார்த்துருப்போம் இந்த கண்டென்ட்லாம். சரிங்களா, 1908 மார்ச் 12. ஓகே. மக்கள் வந்து எழுச்சி போயிடுறாங்க. நூறுபாலையில் வேலை செய்கிற தொழிலாளர்கள்லாம் இவங்களுக்கு ஆதரவு தராங்க. சரிங்களா, மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஓகேவா, சரி. 1908 ஜூலை 7 1908 ஜூலை 7 வஉசி மேலேயும் சுப்பிரமணிய சிவா மேலேயும் போடப்பட்ட அந்த தேச துரோக வழக்கு நிரூபிக்கப்படுது. சரிங்களா, அப்போ நிரூபிக்கப்பட்ட டேட் பார்த்தீங்கன்னா 1908 ஜூலை 7. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, 1908 ஜூலை 7. ஓகே. என்னென்ன தண்டனை தராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அரசுக்கு எதிராக பேசியதற்கு சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டு நாடு கடத்தல் தண்டனை. சரிங்களா, அதே போல் இதுக்கு உடந்தையாக இருந்த வஉசிக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு ஆயுள் தண்டனைன்றது
20 ஆண்டுகள். சரியா? அது மட்டும் இல்லாமல் அரசை எதிர்த்ததுக்கு மேலும் ஒரு ஆயுள் தண்டனை யாருக்கு விதிக்கிறாங்க? வஉசிக்கு விதிக்கிறாங்க. சரிங்களா? மொத்தம் 2 ஆயுள் தண்டனை வஉசிக்கு. ஓகேவா? மக்களும் தண்டிக்கப்படுறாங்க. மக்களும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க இல்லையா? அதனால மக்களும் பார்த்தீங்கன்னா தண்டிப்புக்கு உள்ளாகிறாங்க. சரிங்களா? அபராதமும் வசூலிக்கப்படுது. மக்களிடமிருந்து சேதங்கள் ஏற்பட்ட பொருட்களுக்கு அபராதம் வசூலிக்கப்படுது. சரிங்களா? 1908 1922 வரை இடைப்பட்ட காலத்தில் பல முறை சுப்பிரமணிய சிவா வந்து கைதாகிறார். சரிங்களா? சிறையில் இருந்தபோது இவர் கைதாகி சிறையில் இருக்காரு இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருச்சி சிறையில் இருப்பார். திருச்சி சிறையில் இருக்கும்போது இவருக்கு தொழுநோய் வந்து ஏற்பட்டுரும். சரிங்களா? தொழுநோய் வந்து பாதிப்புக்குள்ளாவார் இவர். சரிங்களா? அதனால என்ன பண்ணுவாங்க? சேலம் சிறைக்கு மாற்றப்படுவார்கள். சரிங்களா? சேலம் சிறைக்கு மாற்றிடுறாங்க. திருச்சி சிறையில் இருக்கும்போது தான் அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது. தொழுநோய் ஏற்பட்ட பிறகு சேலம் சிறைக்கு மாற்றப்படுறாரு சுப்பிரமணிய சிவா. நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுறார். ஏன்னா கடுமையான தண்டனையை தராங்க அங்க. சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குது. சரிங்களா? ஓகே. இந்த நிலையில ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னா ஒரு சட்டத்தை ஒன்று கொண்டு வராங்க. தொழுநோயாளிகள் பார்த்தீங்கன்னா ரயிலில் வந்து பயணம் செய்யக்கூடாது, பயணம் செய்ய தடை விதிக்கப்படுது. இதுக்கு பாதிப்புள்ளானது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவாவும் ஒருத்தர். நோய் பாதிப்புகளுடனேயே என்ன பண்றாரு? நடைபயணமாகவே தமிழ்நாட்டை சுற்றி வரார். ரயிலில் பயணம் செய்ய அனுமதிக்கலனாலும் பரவாயில்ல, நான் கால்நடையாகவே போயிட்டு நான் தமிழ்நாட்டை சுற்றி சுதேசி இயக்கத்தை பற்றி நான் பரப்புவேன், விடுதலை இயக்கத்தை பற்றி நான் பரப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழ்நாட்டை சுற்றி வரார். சரிங்களா? ஓகே. 1925 ஜூலை 23 காலமாகிறார். சரிங்களா? 1925 ஜூலை 23 காலமாகிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புகள். சரிங்களா? சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சுதேசி இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் இவர். சரிங்களா? சுதேசி இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் சுப்பிரமணிய சிவா. சரிங்களா? ஓகே. இவரை பாரதியார் வந்து என்னென்ன பாராட்டுறாரு சொன்னா சிவாஜி அப்படின்னு சொல்லி பாராட்டுறார். இவரை என்னென்ன பாராட்டுறாரு பாரதியார்? சிவாஜி. சிவாஜி என்று பாரதியார் யாரை பாராட்டினார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஓகே. திருச்சி சிறையில், அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சி சிறையில் 6 ஆண்டுகள் இருந்தார். அப்போதான் அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது. தொழுநோய் ஏற்பட்ட பிறகு அவர் எங்கே? சேலம் சிறைக்கு மாற்றப்படுறார். சரிங்களா? ஓகே. சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வஉசினாலும் செக் இழுத்தார். சரிங்களா? கம்பளியோடைய முடி இருக்குது இல்லையா? அந்த முடியெல்லாம் வெட்டுறதுக்கு கம்பளி மயிர் வெட்ட வேலை தரப்பட்டது சிறையில் இவருக்கு. அவரோட கொடுமையை வந்து இவர் அனுபவிச்சிருக்கார். சரிங்களா? ஓகே. 1912 விடுதலை ஆகிறார். 1912 விடுதலை ஆகிறாரு. சென்னை மயிலாப்பூர்ல ஞானபானு அப்படின்ற மாத இதழை வந்து நடத்துறார். ஞானபானுன்ற மாத இதழை வந்து நடத்துறாரு. சரிங்களா? என்ன இதழ்? ஞானபானு. சரிங்களா? ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா பாரதியாரும் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த மாத இதழ் வந்து நடைபெற்றது. ஓகேங்களா? 2 வருஷம். ஞானபானுன்றதை நடத்தியவர் யாருங்க? சுப்பிரமணிய சிவா. இதில் வந்து பாரதியாரும் எழுதியிருக்கார். சரிங்களா? ஓகே. பிரபஞ்சமித்திரன்ற வார இதழை நடத்தியிருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை கலந்த கட்டுரையை வந்து அவர் எழுதியிருக்கார். பிரபஞ்ச மித்திரன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபஞ்ச மித்திரனும் யார் ஏற்றிருந்து, அதாவது யார் வந்து நடத்துனதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா. சரிங்களா? ஓகே. சிறையில் இருக்கும்போது சச்சிதானந்த சிவம் அப்படின்ற நூலை எழுதுறார். சிறையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாருங்க? சச்சிதானந்த சிவம் அப்படின்ற நூலை எழுதுறாரு. சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? ரொம்ப அதிகமாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறத பற்றி தப்பு இல்லை. ஓகே. 1908 இவர் கைது செய்யப்படுறாரு இல்லையா? அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அருமையான ஒரு கொட்டேஷன் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்திய நாடு முழு உரிமை பெற வேண்டும் என்பதே எனது லட்சியம். இந்திய நாடு
முழு உரிமை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொன்னவர் யாருங்க? சுப்பிரமணிய சிவா. சரியா? ஓகே. சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு ராமானுஜ விஜயம் ராமானுஜ விஜயம் பக்த விஜயம் அப்படின்ற நூல்கள்லாம் எழுதி வெளியிட்டார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் இவருடைய நூல்கள்லாம் வந்து மொழிபெயர்க்கிறாரு. சரிங்களா? சிவாஜி தேசிங்கு நடனம் பார்த்தீங்கன்னா சிவாஜி தேசிங் அப்படின்ற நாடக நூல்கள்லாம் எழுதியிருக்காரு, நடிச்சும் இருக்கார். சரிங்களா? சிவாஜி தேசிங் நாடகம்லாம் எழுதியிருக்காரு. சரிங்களா? நடிச்சும் இருக்காரு. அதனால தான் பாரதியார் என்னன்னு சொல்றாரு? சிவாஜி அப்படின்னு சொல்லி இவரை பாராட்டுறாரு. ஓகேங்களா? 1919 இந்திய தேசாந்திரி அப்படின்ற வார இதழை வந்து தொடங்கியிருக்காரு. எல்லா இதழ்களும் வந்து முக்கியம். ஏன்னா இதழ்களை வச்சும் புரட்சிகரமான சில செயல்பாடுகள்லாம் நடந்தது. ஓகேவா? ஆங்கிலேயருக்கு எதிராக. அதனால வந்து இதழ்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் திலகருடைய பிறந்த நாளை கொண்டாடுவார். ஒவ்வொரு ஆண்டுமே திலகருடைய பிறந்த நாளை கொண்டாடுறத வழக்கமாக அவர் வச்சிருக்காரு. ஓகேவா? ஓகே. திருவல்லிக்கேணி, சென்னையில் இருக்கிற திருவல்லிக்கேணி கடற்கரையில் திலகர் கட்டம் அப்படின்ற பெயரிட்டு கூட்டத்தை நடத்தியிருக்காரு. சரிங்களா? திலகர் கட்டம்னு பெயர் போட்டு கூட்டம் நடத்தியிருக்காரு. சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் டிராம் வண்டி வேலை நிறுத்தம் மதுரையில் ஹர்பி பஞ்சாலை தொழிலாளர்களுக்கெல்லாம் ஆதரவு தந்திருக்காரு. இவருடைய காலகட்டத்தில் டிராம் வண்டி வேலை நிறுத்தத்துக்கும் மதுரையில் ஹார்பி பஞ்சாலை தொழிலாளர்களுக்கும் ஆதரவு தந்திருக்கிறார். சரிங்களா? 1920 ரொம்ப முக்கியம் இது. 1920 கல்கத்தாவில் லாலா லஜபதி ராய் தான் தலைமை வகிக்கிறார். ஐஎன்சி மாநாடு, இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கு தலைமை வகிக்கிறாரு. அந்த மாநாட்டில் யார் கலந்துக்கிறது? சுப்பிரமணிய சிவாவும் கலந்துருக்கிறார். சரிங்களா? ஓகே. சுயராஜ்ய சங்கம் அப்படின்றத தொடங்கியிருக்கார். சுயராஜ்ய சங்கம். காந்தி வந்து காரைக்குடிக்கு ஒரு டைம் வராரு. அவரை சிறப்பாக வரவேற்றவர் யாருங்க? சுப்பிரமணிய சிவா. சரிங்களா? 1912 விடுதலை ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த தேச துரோக குற்றம் வழக்கு பதியப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு 1921 அக்டோபர் 28 திருப்பி வந்து கைதாகிறாரு. சரிங்களா? கைதாகும் போது 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை தராங்க. 500 ரூபாய் அபராதம் வந்து விதிக்கிறாங்க. ஒருவேளை 500 ரூபாய் வந்து கட்டலன்னு சொன்னால் மேலும் வந்து 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தண்டனையில் அதெல்லாம் வந்து வாடிக்கையாகி போச்சு இவருக்கெல்லாம். அடிக்கடி வந்து கைதாகிறது, வெளியே வர்றதெல்லாம் இந்த போராளிகளுக்கெல்லாம் வாடிக்கை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தருமபுரியில் பாப்பாரப்பட்டி அப்படின்ற இடத்துல பாரதபுரம், பாரத ஆசிரமம், பாரத தேவி ஆலயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? அமைக்கப்பட்ட இவரும் ஒரு காரணமாக இருந்தார். 1923 ஜூன் 22 பாரத தேவி ஆலயத்தை சித்தரஞ்சன் தாஸ் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கார். சரிங்களா? பாரதபுரம், பாரத ஆசிரமம், பாரத தேவி ஆலயம். இந்த பாரத தேவி ஆலயத்துக்கு வந்து சித்தரஞ்சன் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்கார். சரிங்களா? கிட்ட சில வாக்கியங்களை வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை சும்மா வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. சரிங்களா? பேரரசுக்கு எதிரான வஉசி சுப்பிரமணிய சிவா வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் சொல்ல பகுதிகள். ஏன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் இந்த தேச துரோக வழக்கில் கைது செய்யப்படுறாங்க. நவம்பர் 4, 1908 நவம்பர் 4 ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டுவது அது எப்போதானாலும் சரி மிக மோசமான குற்றம் என்றே எனக்கு தோன்றுகிறது. இம்மாகாணத்தில் இவ்வகைப்பட்ட வழக்குகளில் இதுவே முதல் வழக்கு என்பது உண்மை. ஆனால் இக்குற்றம் கால் ஊன்றுவதற்கு எந்த மாகாணங்களிலெல்லாம் இடத்தை பெற்றுவிட்டதோ அவைகளில் நிலவும் இப்போதைய நிலைமைகள் மிதமான தண்டனைகளான சில மாதங்கள் சிறை தண்டனை அல்லது 1 அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனைகளாவது தகுதியற்றோருக்கு வழங்கப்பெற்ற சலுகைகள் என சுட்டிக்காட்டுவதாய் தோன்றுகிறது. தண்டனையின் குறிக்கோளானது குற்றவாளிக்கு மட்டுமல்ல
அவருடைய முன்னுதாரணத்தை பின்பற்ற விழையும் மற்றவர்களுக்கும் அச்சமூட்டுவதாய் அமைய வேண்டும். ஏறத்தாழ ஒரு புரட்சியாக முடிந்துவிட்ட ஒரு அரசு எதிர்ப்பு இயக்கத்தை கையாள வேண்டியுள்ளது. கலகங்களை அடக்கும்போது இழக்கப்பட்ட உயிர்களுக்கு தார்மீக அடிப்படையில் இவர்களே பொறுப்பாவார்கள் என்பது அவர்களை கைது செய்தலின் உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டார். பின்கே தான் இந்த தீர்ப்பு வழங்குறாரு. அவருடைய தீர்ப்பில் இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? எந்த அளவுக்குலாம் அதில் கொஸ்டின் எடுக்க முடியுமோ நீங்களே எடுத்து சரிப்படுத்திக்கணும். ஓகேங்களா? ஓகேவாலா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.